நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதுஷா. இது நம்ம தீபாவளிக்காக தான் செய்ய போகிறோம். இதுக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். அதாவது 200 கிராம்ஸ். 200 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் என்னென்னா 1 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 25 ml அளவுக்கு நம்ம நெய் ஊற்றிட்டு நல்லா பேக்கிங் பவுடரோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் தனியாக வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்பு காய்ச்சி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம 200 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், 25 ml அளவுக்கு நம்ம நெய் எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீ அங்கங்கே கட்டியாக தட்டுப்படும், அது எல்லாமே நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு டோ ரெடி பண்ணிக்கலாம். அதிகமாக தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இப்போது டோ ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறணும். லைட்டாக கீ அப்ளை பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். நம்ம 200 கிராம்ஸ் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறோம். 200 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். இதில் நம்ம இன்னொரு 1/2 கப் ஆட் பண்ணணும். 100 ml அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது 100 ml அளவு. இப்போ நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். இது என்னென்னா ஒரே ஒரு ஸ்ட்ரிங் வந்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். சர்க்கரை பாகு நல்லா கரையட்டும். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சஃப்ரான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சிலருக்கு கலர் பிடிக்கணும், கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறது சஃப்ரான், குங்குமப்பூ. இது நம்ம கலருக்காக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் நல்லா கொதிக்கட்டும். அதாவது ஒரே ஒரு ஸ்ட்ரிங் வந்தாலே போதும். பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரே ஒரு ஸ்ட்ரிங் வந்தாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கரெக்டான பதம், ஒரே ஒரு ஸ்ட்ரிங் அளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தாலே கரெக்டான பதம். ஜஸ்ட்டு பிசு பிசுப்பு தான் இருக்கணும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேயர் லேயராக இருக்கணும். இது கரெக்டான பதம். இப்படி தான் வரணும். அப்போ தான் பாதுஷா நல்லா வரும். இப்போ நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம லைட்டாக தட்டிட்டு ஒரு ஹோல் போட்டோம். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை நம்ம அப்படியே ஜீராவில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடும். இதை அப்படியே ஜீராவில் ஊற வச்சிடலாம். இது ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். 20 minutes later. 20 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. நம்ம லைட்டாக மேலே சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். தீபாவளி ஸ்பெஷல் பாதுஷா ரெடி. பாதுஷா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.